வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்த காவல்துறை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள். தேனி மாவட்டம் தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நிலத்தகராறில் தடுப்பு சுவர்கள் மற்றும் புதிய கட்டிடங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது காவல்துறையிடம் முறையாக புகார் அளித்துள்ளனர். இதனிடையே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் எதிர்மனுதாரரிடம் பொய்யான புகார் பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து கட்டிடங்களை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்யவும், வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்ட பொய்யான புகாரை ரத்து செய்யாவிட்டால் நாளை முதல் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடுவதோடு நீதிமன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடங்கி நீதிமன்ற வளாகத்திற்குள் காவல்துறையினரை அனுமதிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 12/7/2025 வழக்கறிஞர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துல சில குண்டர்கள் அத்துமீறி நுழைந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தியிருக்காங்க. இது சம்பந்தமா எங்க சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் போய் புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னவங்க நடவடிக்கை எடுக்கல. அதன் பின்னிட்டு அவங்க கொடுத்த பொய்யான புகாரை வாங்கி கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. வழக்கறிஞர் மீது பொய்யான தகவல் கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க வழக்கறிஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து பண்ணணும், பொருட்களை சேதப்படுத்தியவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தொடர்வது மட்டும் இல்லாம நாளை முதல் நீதிமன்ற உள்ளிருப்பு போராட்டம் வழக்கறிஞர் செய்ய முடிவு பண்ணியிருக்கோம். மேலும் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு உள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னதும் இதை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.